சூப்பரா இருந்தது. படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா ரெண்டு சைடுல இருந்து பார்க்கணும். லைக் ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா அது தப்பா தான் தெரியும். படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்குப்பா. படம் ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருக்கு. மியூசிக், டான்ஸ், சென்டிமெண்ட் சீனு, லவ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப புதுசா நடிச்சிருக்காங்க ஹீரோயினியா, சோ அவங்களோட கெமிஸ்ட்ரி இதுல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது? நல்லா ரெண்டு பேருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா இருக்கு. அவங்களுமே சூப்பரா. மெசேஜ்னா என்ன சொல்றது, இப்போ ஒரு இறந்து போற ஒரு ஃப்ரெண்டு அவங்களுக்காக போராடுறாங்க. அப்போ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வருது. அப்போ பிரியிறாங்க. ஆனா மெமரி லாஸ் ஆனாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நினைப்பு வந்து மறையாம இருக்கு இல்லையா? மிஸ் யூ அந்த டைட்டில் ஏத்த மாதிரி தன்னோட லவ்வ மறக்காம இருக்காங்க. இது வந்து பிரேக்கப் ஆனவங்களுக்கான ஸ்டோரியா இருக்குமா இல்ல எல்லாருக்குமே இருக்கும். இல்ல பிரேக்கப் ஆகிறவங்களுக்கும் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போனா சிலர் அழ கூட செய்வாங்க. மேபி நல்லா தான் இருக்குல்ல. அதனால இந்த லாஸ்ட் சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனியில நாஸ் ஃபார் செகண்ட் சான்ஸ் ரைட் தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலா. அது லவ் சீன்ஸ்லாம் அவ்வளோ இல்லை. இட் இஸ் நாட் அ லைக் கண்டென்ச்சுவலாக எடுத்துகிட்டு போல. சின்ன பசங்க எல்லாருமே பார்க்கலாம். இந்த மூவி பார்க்கறது மூலியமா தே ஹேட் சம் ஐடியாஸ் ரைட். ஃபியூச்சரில் நம்ம இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. படம் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணு மனசில் ஒரு பையனை பற்றி என்ன நினைக்கிறா, ஸோ அது கண்டுபிடிக்க போகிறேங்கிற மாதிரி படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸ் அந்த ஒரு மூடில் உட்காந்து பார்க்கும்போது படம் வந்து ஒரு ஆக்ஷன் க்ரைம் பேஸில் வந்து படம் போயிட்டுருக்கு. ஸோ இதுவே வந்து ஆடியன்ஸுக்கு அப்படியே ஒரு கான்ட்ராடிக்டாக போகுது. ஹீரோயினே வந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேயுமே லேகாக இருக்குது. கடைசி கிளைமேக்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் படத்தில் சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து இந்த லவ் ஃபீலிங்ஸை வந்து டீப்பாக அவங்க வந்து போகாமல் ஒரு வேற அந்த கிரைம் இதெல்லாமே உள்ள மிக்ஸ் பண்ணது வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக வந்துருச்சு. நல்லா இருந்தது. மூவி சூப்பரா இருந்தது. ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். எந்த ஒரு இதுவும் இருக்காது. எந்த சீனுமே மிஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஒரு என்கேஜிங்கா இருந்தது. சேருவாங்களா மாட்டாங்களான்ட்டு சூப்பரா இருந்தது. சித்துவோட பேர் பயங்கரமா இருந்தது. ரொம்ப எமோஷனலா ஏதோ கிளைமாக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. சோ அது எப்படி இருக்கு? எமோஷனல் சித்துவோட எமோஷனல் எல்லாம் எனக்கே ரொம்ப இதா இருந்தது. எனக்கு சித்து ரொம்ப பிடிக்கும். அதனால சித்துவோட எமோஷனல் சூப்பரா இருந்தது. பேரிங் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி வந்துட்டு லாஸ்டா செட் ஆனதும் சூப்பரா இருந்தது. சாங்கோட அந்த சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. கண்டிப்பா பசங்களுக்கு வந்துட்டு சாங் சூட் ஆகும். ஏன்னா அதுல ஒரு சாங் இருக்கு. பாய்ஸ் கேட்டாங்கன்னா அந்த பிரேக்கப் ஆயிட்டு போற பாய்ஸ்க்கு கேட்டாங்கன்னா சூப்பரா சூட் ஆகும். ஒன் டைம் பார்க்கலாம். படம் என்ன மாதிரி கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு? லவ் தான் ப்ரோ. லவ் நல்லா இருக்கா? நம்ம இந்த ஓமை கடவுளே அந்த மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவங்கள லவ் பண்ற அந்த மாதிரி. சாங்ஸ் நல்லா இருந்தது. படம் எந்த மாதிரி காமெடியா போயிட்டு எப்படி? காமெடியாவும் இருக்கு, அதே நேரத்துல ரொமான்ஸாவும் இருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் மாத்திருக்கலாம். ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரி இருந்தது. அது ரெண்டு பேரும் ஒண்ணு சேராம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் கிளைமேக்ஸ். எல்லாமே எப்படி ரொமான்ஸா போயிட்டு இருக்கு? ரொமான்ஸ் எல்லாம் சொல்றதுக்குலாம் எதுவும் இல்ல. ஸ்டோரி வைஸ் சூப்பரா இருந்து. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் போர் தான். அந்த ஆக்சிடென்ட் அவருக்கு நடக்கிறது எல்லாமே. அதுக்கு அடுத்து நல்லா இருந்தது. ஒரு மாதிரி போர் அடிக்கலாம், என்டர்டைன்மெண்டா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வந்து ஆக்சுவலி சம்மந்தமே இல்லாம சில இடத்துல பாட்டு இருந்துச்சு. அதை தவிர்த்துக்கலாம். ரொமான்ஸா தான் போச்சு மோஸ்டா. ஏன்னா மோஸ்டா அவங்க ரிலேஷன்ஷிப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணிச்சு. ஸோ ரொமான்ஸ் தான் சொல்றேன். மெசேஜ் எனக்கு பெருசா அது தோணல. ஆனா வந்து நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். லவ் பேஸ்டா இல்ல, ஒரு பிராக்டிகல் படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் வந்திருக்கு. மியூசிக் பத்தி இவன் சொல்லுவான் ப்ரோ. எனக்கு மியூசிக்ல அந்த அளவுக்கு பெருசா நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா தான் ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மட்டமா இருக்குன்னு சொல்ல முடியாது, நடுவுல இருந்துச்சு. ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா ரெண்டு சைட்ல இருந்து பார்க்கணும். லைக் ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா அது தப்பா தான் தெரியும். ரெண்டு பக்கத்துல இருந்து பார்த்தாதான் அது என்னன்னு ஃபுல்லா ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாதான் அது போகும். அந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னாலா தான் இருந்துச்சு. எல்லாருமே பாக்குற மாதிரி இருக்கு. லவ்வர்ஸ், சிங்கிள்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். கமிட்டட் பர்சன் எல்லாம் பார்க்கலாம். என்ன மெசேஜ்னா, நிறைய பேர் வந்து இப்போ லாங் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. மேபி இந்த மூவியை பார்த்தா அந்த பிரிஞ்சதுக்கான ஒரு அந்த லவ் ரொம்ப அதிகமாகி திரும்பியும் கனெக்ட் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கு. லவ் சப்ஜெக்ட் அப்படினாலே சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் வந்து மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துல சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் எந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல செம்மையா இருக்கு. நீங்க பாத்துட்டு வாங்க, ஒரு பாட்டாச்சும் நீங்க அதை பாடிட்டே வருவீங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு சிப்ரா. நல்லாவே கொடுத்துருக்காரு.
பக்கன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும், செம்ம பீட்டா இருக்கும். அந்த சாங் கேட்கும்போது நல்லா இருக்கும், வைபா இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு சார், சூப்பரா இருந்துச்சு. எனக்கு லவ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல என்னதான் ஞாபகம் இல்லாம இருந்தாலும் அந்த லவ் வந்து லாஸ்ட்ல ஒன்றும் சேர்த்தது சூப்பர். படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா, படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் ஒரு ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு அந்த லவ் போர்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி தான், ஆனா அது நல்லா எடுத்துட்டு போனது வந்து நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. சித்தார்த் நடிப்பு நல்லா இருந்துச்சு. அவரோட சித்தாக்கு அப்புறம் அவரோட இந்த ஃபிலிம் வந்து நல்லா போச்சு. நல்லா நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் வந்துட்டு வேற லெவலா இருந்துச்சு. எமோஷனலா கொண்டு போயிருந்தாங்க. ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. மியூசிக் வந்து வேற லெவலா இருக்கு ப்ரோ. அந்த பாட்டும் சரி, அந்த நீ பார்த்த அந்த சாங் சரி, எல்லா சாங்குமே ஓகே. அவருக்கு செம்மையா அமைஞ்சிருக்கு. பிஜிஎம் வேற லெவலா இருக்கு. சாங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லேடி சீட்டுன்னு ஒரு சாங் நல்லா இருக்குது. மற்ற ஒரு 3 சாங் வந்து படத்தில் வந்து ஸ்டோரி வந்து நடுவில் வந்து கெடுக்குது. ஒரு சித்தார்த்தோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஓடிங்கிற ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. இதுக்கப்புறம் அவர் டக்குன்னு நார்மல் வர முடியாது. நேர அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நார்மலாக வருவார், டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. ஸோ அந்த ஆக்டிங் கொஞ்சம் கன்யூட்டி கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இன்னொன்று அவர் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கம்மியாக காமிச்சிருந்தா கொஞ்சம் பெட்டராக காமிச்சா நல்லா இருந்திருக்கும். ஹீரோயின் ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. இப்போ அவங்களுக்கு எப்படி நடந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. அது ரியாலிட்டியா இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மேரிட் லைஃப் சாங்ஸ் ஒஸ்ட்.